ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் சன்னிதானத்திலே கடந்து வர நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். முதல் என்பது முக்கியமானது. இந்த முதல் வாரம் என்பது மிக முக்கியமானது. எத்தனையோ பேருக்கு இந்த ஒரு பாக்கியம் இல்லை. அநேக பேர் பல்வேறு விதமான பலவீனங்கள், சுகவீனங்கள், தாங்குண்ணா வேதனை, இந்த நிலைகளில் எல்லாம் ஜீவிக்கிறதான மனிதர்கள் உண்டு. இதெல்லாம் நினைத்து பார்க்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நான் செத்து கிடந்தாலும் ஆண்டுடைய சன்னிதானத்துல போய் என்ன செய்யணும், செத்து கிடக்கணும், அதுதான் எனக்கு நல்லது, அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். வேதவசனங்கள் அதிகமாக வாசிக்கிறதான ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் மேலிடுகிறது, இயல்பு. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிறத நாம எப்போதுமே பாக்கியம் என்று சொல்லி நினைக்கணும். அதை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, உங்க சன்னிதானத்தில் வரை எனக்கு கிருபை செய்திருக்கிறீரே, இது எனக்கு ஒரு மேலான பாக்கியம். அதை தான் இது சொல்லும் போது, உடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை கூடும் வைக்கும் பாக்கியமும், அது ஒரு பெரிய ஒரு மேலான பாக்கியமாக நினைக்கிறார். நமக்கு அருகாமையிலே தேவனுடைய ஆலயம். சில இடங்களெல்லாம் அந்த ஆலயத்திற்கு போவதற்கே ரொம்ப பிரயாசப்பட்டு பல மணி நேரத்திற்கு முன்பதாகவே கிளம்பிதான் போக வேண்டும். கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு அருகாமையிலே ஆலயத்தை தந்திருக்கிறார். இதற்கு நாம் இன்னும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே தந்திருக்கிற அப்படினால் கர்த்தரோட நாமத்தை நான் சோதரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமயம் ரொம்ப அதிகமாகிவிட்டது. எனவே நான் உங்களுக்கு நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணும்படியாக விரும்பவில்லை. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு ஆண்டவர் புதிய ஆண்டிலே தந்த வாக்குத்தத்த வார்த்தையினுடைய அடிப்படையிலேயே ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 40:5 முதலாவது வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியிறங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நமக்கு இந்த வருடத்துல ஆண்டவர் இயேசு தந்ததான வாக்குத்தத்த வார்த்தை. கர்த்தரின் மகிமை வெளியிறங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இந்த வருடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற மகிமையான காரியங்களை நிறைய ஜனங்கள் பார்த்து அவர்கள் அதிசயப்பட போகிறார்கள். நிறைய பேருடைய கண்களுக்கு அது மிக ஆச்சரியமாக இருக்க போகிறது. உங்களுடைய கண்களுக்கே அது மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு எப்போதுமே அவரை தேடுகிறதான பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு உரியதான உறவு ரொம்ப மிக மிக விசேஷித்த விதமானது. ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிறதான அந்த அன்பினுடைய பிணைப்பை அறியாதவர்களாக இருக்கிற அப்படின்னால் நாம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லை, ஆண்டவருக்காக வாழ முடியவில்லை. உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்துதான் இருக்கும். துன்பம் இல்லாத வாழ்க்கை எந்த ஒரு மனிதனுக்குமே கிடையாது. ஒரு பெரிய ஒரு பாஸ்டரை எடுத்துக்கிட்டாலும், உலக பிரசித்தி பெற்ற வல்லமையான வரமுள்ள ஊழியக்காரரை நீங்க கேட்டாலும் அவரு சொல்ல போகிறாரு, பாடுகள் நிறைந்ததுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி. அந்த பாடுகள் மத்தியில தேவன் எப்படி மகிமையை வெளிப்படுத்துகிறார், மகிமையானவைகளை எப்படி செய்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வது நமக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வனாந்தர வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஓமானமானது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கையிலே கடந்து போனாலும் தேவன் அவர்களோடு இருந்ததை அவர்கள் பிரத்யட்சமாய் கண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பார்க்கிறதான ஜனங்கள் எல்லாருமே கண்டுகொண்டார்கள். எவ்விதமாக கண்டுகொண்டார்கள்? பகல் வந்தால் அந்த வனாந்தரத்துல, அந்த பாலைவனத்துல பயங்கரமான வெயில் அடிக்கும்.
ஆனால் அந்த வெயிலடிக்கிறதான அந்த பாலைவனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க, இது எப்படி? அவர்கள் இருக்கிறதான இடத்துல மட்டும் வந்து மேகம் இருக்கிறது எப்படி? அது அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கும் தேவன் நம்மை வந்து அப்படிதான் நடத்த முடியாம விரும்புகிறார். ஆனால் அநேக ஜனங்கள் வந்து என்னத்தை விரும்புகிறோம் என்றால், எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, பாடுகளே இருக்கக்கூடாது, துன்பமே இருக்கக்கூடாது, பலவீனமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். வெயில் வந்து கொஞ்சம் இருந்தால் தான் நிழல் வந்து எவ்வளவு அருமையானது என்பது தெரியும். அப்படிதானே? வெயிலே இல்லை, வெறும் நிழலே இருந்தா அந்த நிழலுடைய அனுபவம் நமக்கு வந்து என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு நம்மள எல்லாம் ஆண்டவர் வியாதி இல்லாம சிலர் நடத்திட்டு வர்றாரு, குறைவில்லாம சிலர் நடத்திட்டு வர்றாரு. ஆனா இவர்களால் ஆண்டவரை அதிகமாக துதிக்க முடியவில்லை. திடீரென்று சொல்லி ஒரு பலவீனம், மருத்துவமனைக்கு போகிறோம், டாக்டர் சொல்றாரு இது கிரிட்டிக்கலா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த கிரிட்டிக்கலா இருக்கிறது சொன்ன உடனே ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரை தேடின உடனே ஆண்டவர் உடனே செவி கொடுத்து நமக்கு விடுதலை கொடுத்துறாரு. அப்பதான் தெரியுது ஆண்டவர் பெரியவர். ஆனா ஏற்கனவே நம்மள சுகபலனா வந்து வைத்திருந்த ஆண்டவர் பெரியவர் என்பது நமக்கு வந்து என்ன செய்யல, தெரியல, அறிக்கை செய்யவும் முடியல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நம்ம நன்றாக சுகமாக இருக்கும் போதும் குறைவில்லாமல் இருக்கும் போதும் நம்ம எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எக்காலத்தில் என்கிறதான வேளையிலே உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், பலவீனத்திலும் சுகவீனத்திலும், நன்மையிலும் தீமையிலும், எந்த விதமான நிலையிலையும் நிரந்தரமாக நிலையாக ஆண்டவரை தேடின துதித்த மனிதன் யாரு? தாவீது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே கஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது. சில வேளை நம்ம ரொம்ப அழுகிறதான சூழ்நிலைகள் வந்து வருகிறது. தாவீதே சொல்கிறார் அல்லவா, நான் வீட்டின் மேல் நித்திரை இல்லாமல் தனித்திருக்கும் குருவியை போல வந்து என்ன செய்யறேன், இருக்கிறேன், வனாந்தர நாரையை போல் இருக்க. அவருடைய அனுபவத்தை நீங்க வாசித்து பாருங்க சங்கீதத்துல. ஆனா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம வந்து பிரசங்கம் பண்ணுகிறோம், உண்மையில அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் கடந்து வந்ததான வழிகளை வந்து பாருங்கள். அழுகினுடைய பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து வந்தேன் சொல்லி சொல்லுகிறார். திடகாத்திரமான இருதயத்தை உடையதான அந்த தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பின போது அவன் தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்யறான், அழுகிறான். சில வேளைகளில் நாம் நேசிக்கிறவர்களே நமக்கு விரோதமாக எழுப்புகிறது உண்டு, நம்முடைய குடும்பத்தார் நமக்கு விரோதமாக எழுப்புகிறது உண்டு, உங்களிடத்தில் உதவியை பெற்றவர்களே உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறது உண்டு. அப்ப உங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப வேதனைப்படுகிறது, ரொம்ப வந்து சங்கடப்படுகிறது, அங்கலாய்க்கிறது. ஆனா அந்த நேரத்துல தேவன் உங்களில எப்படி செயல்படுகிறார், அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் தேவனுடைய அன்பை நீங்கள் நன்றாக ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை ருசிக்காம நீங்க கடைசி வரைக்கும் எல்லாம் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது. தேவனுடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நினைக்கிறாங்க, இந்த ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்ய மாட்டேன் என்கிறார். அவர் அவங்களுக்கெல்லாம் செய்யறார், இவங்களுக்கெல்லாம் செய்யறார். எல்லாரும் ஆண்டவர் ஒரே வழியில, எல்லாரும் ஒரே வழியில ஆண்டவர் வந்து என்ன செய்ய நடத்தல. ட்ராக் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ட்ராக். ஆனா நாம விரும்புறது என்ன ட்ராக் விரும்புறோம்? அவங்கள மாதிரி நான் இருந்தா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி நான் இருந்தா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி நான் நல்ல வளர்த்தியா நல்ல சிவப்பா இருந்தா நல்லா இருக்குமே. அது அவங்களுக்கு ஆண்டு கொடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். ஆண்டு எதை தந்திருக்கிறாரோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். அது சரீர தோற்றத்தை மட்டும் நான் சொல்லல, உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பிள்ளை இருந்த மாதிரி ஆண்டு எனக்கு பிள்ளை தந்திருக்கிறாரு, அப்படிதான் நினைப்பீங்களோ ஒழிய, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு? நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஏன் இப்படி இருக்குன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவார். நீங்க ஒருவேளை தீர்க்கதரிசியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்களுடைய காரியங்கள் உங்களிடத்து சொல்லுவார். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இவ்வளவு கஷ்டம்? சில வேளைகளில் சிலருக்கு வருகிறதான கஷ்டத்துல புழுவா துடிக்கிறீங்க. நீங்க துடிச்ச உடனே எனக்கும் துடிப்பா தான் இருக்கிறது. ஆனா சில வேளைகள் ஆண்டவர் பேசுனே அமைதலா இருக்குது, அவங்க பட வேண்டிய கஷ்டம், கொஞ்சம் அமைதலா இருக்குன்னு சொல்லுவார், கொஞ்சம் அமைதலா இருக்குன்னு சொல்லுவார்.
முன்னாட்களில் நிறைய காரியங்கள் அமைதலா இல்லாம இருந்து அது என்ன தரிசுக்கு தண்ணி அடைக்கிறேன்னு சொல்லுவாங்க. வீணா போட்டு நாள் கணக்காக மாத கணக்காக உபவாசம் இருந்து ஜோமனி ஒரு பலனுமே இல்லை. சிலருக்கு ஜெபம் பண்ணாமல் அவர்களை சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்திபலி செலுத்து நேரம் வரைக்கும் ஜெபம் பண்றாங்க. ஆனா எலியா முதலாவது போய் ஜெபம் பண்ணல. அந்த எலியா முதலாவது செய்த காரியம் செப்பனிடுகிறது தான். இன்னைக்கு நிறைய பேர் முதலாவது செய்ய வேண்டியதை ரெண்டாவது செய்ய நினைக்கிறோம், கடைசியில செய்ய வேண்டியதை முதல்ல செய்துட்டு இருக்கோம். ஒழுங்கா செய்யணும். அந்த எலியா முதலாவது என்ன செய்யறான் என்றால் பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பலிபீடத்தை செப்பனிடுதல் என்றால் என்ன? பலிபீடத்தை செப்பனிடுதல் என்றால் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்திருக்கும் போது ஏன் வந்திருக்கிறது என்று கூட அநேகருக்கு தெரியவே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அடித்தது விருதானா அவர்களுக்கு அறிவே இல்லை, சொரணையே இல்லை, எதுக்குன்னே தெரியல. ஒரு குழந்தைக்கு எதற்கு அடித்தோம் என்று சொல்லி தெரியாவிட்டால் அந்த பையன் எப்படி திருந்துவான்? அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம எதற்கு தண்டிக்கிறோம், எதற்கு பேசுகிறோம் என்பது அந்த பிள்ளைக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே அந்த பிள்ளை திருந்த முடியும். அந்த பிள்ளைக்கு தெரியாமட்டால் அந்த பிள்ளை திருந்தவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம். ஆண்டவரை தேடுறீங்க சரிதான், ஆண்டவரை துதிக்கிறீங்க சரிதான், ஆண்டவருக்காக கொடுக்கிறீங்க எல்லாம் சரிதான். ஆனா சில கஷ்டங்கள் இருக்கிறது. என்னத்தினால கஷ்டம், என்னத்தினால வேதனை? நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆளுங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களுக்கு ஆண்டவர் பிரச்சனை என்னப்படுத்தட்டும் சரிப்படுத்த. ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது ரொம்ப பரிதாபப்படுகிறவர். நாங்க ஜோம்ன்றோம் நாங்க சொல்றதான காரியத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருந்த ஆண்டவரிடத்துல நாங்க திரும்பவும் போய், ஆண்டவரே இவங்க தயாரா இருக்கிறாங்க, எப்படியும் செய்துதான் ஆகணும்னு சொல்லலாம். சாதாரண காரியத்தை சிலர்கிட்ட சொல்ல முடியலையே, பெரிய காரியத்தை எப்படி சொல்ல முடியும்? பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சாபத்துடைய பெரிய பெரிய காரியங்களும் இருக்கு. அதெல்லாம் எப்படி நாங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சொன்ன விட மாட்டீங்க. ஆவியான சில காரியங்கள் செய்கிறது சரியா தான் இருக்கு, சொல்கிறது சரியா தான் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்வாரு, இந்த வச்சு சில பிரச்சனைகள் வரும், இவர்களை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அது கரெக்டா தான் இருக்கு, சொல்ல போனா கரெக்டா தான் இருக்குது. ஜெபம் அதிகமாக பண்ணும்போது, சில காரியத்திற்காக ஜெபத்தை அதிகமாக பண்ணும்போது குறிப்பா சிலர் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார், இந்தந்த காரியத்துல இவர்களை குறித்து ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக, இல்லாவிட்ட சபையில பிரச்சனை வரும், இல்லாவிட்ட சபை உடையும் சொல்லுவார். அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம். ஏன்னா சபையில கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது எப்படி பேதுருவை சாத்தான் கையில எடுத்தானோ அதே போல சில தேவனுடைய பிள்ளைகளை கையில எடுக்க விரும்புறான், சிலரை எடுத்துடுறான். அப்போ சாத்தான் சிலரை கையில எடுத்துட்டான்னா அவருடைய ஆலோசனையை செயல்படுத்த முடியாது. குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சாத்தான் சிலரை கையில எடுத்து சில ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்க செயல்படுத்தினா அது உங்களுக்கு பெரிய ஒரு கேட்ட என்ன செய்யும், உருவாக்கும். அப்போ என்ன காரணத்தினால வந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடியவில்லை. அறியணும். நன்றாக ஜெபம் பண்ணுங்க, தெரிய வரும். நன்றாக ஆண்டவருக்கு பயப்படுங்க, தெரிய வரும். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவரிடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்பட பயப்பட அவருடைய ரகசியத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார். இதனாலதான் என்று சொல்லி ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி தருவார். அவர் சொல்லி தந்து நீங்கள் அதுல சீர்பட்டு விட்டால் உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை லகுவாக என்ன செய்தோம் தீர்வு. இல்லைன்னா லகுவா ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, டாக்டர் கரெக்டாக நோயை கண்டுபிடிச்சாதான் பிரச்சனை என்ன செய்யும் தீரும். கரெக்டா கண்டுபிடிக்கலன்னா பிரச்சனை என்ன செய்யாது, தீராது. போய் தலைவலிக்குன்னு மாத்திரை கேட்டால் மெடிக்கல்ல தரப்போறாங்க, வயிற்று வலிக்குன்னு கேட்டால் தரப்போறாங்க. ஆனால் அது எதனால தலைவலி, எதனால வயிற்று வலி என்பது நமக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? டாக்டர் தான் தெரியும். அவர் அது கரெக்டாக இது என்ன வயிற்று வலி, இது என்ன தலைவலி என்பதை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சான்னா அவர் சொல்லுகிறதான மாத்திரையை சாப்பிட்டாதான் அது என்ன செய்யும், தீரும். அப்ப நம்ம சரியான விதத்தில் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்கிற வரைக்கும் என்ன செய்யாது திவ்யா,
தீராது. எது தீராது? சோத்திரம். சரியான விதத்துல கண்டுபிடிக்க தட்ட அது வந்து என்ன செய்யாது? தீராது. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் வேதனைப்படுவேன். ஆண்டவரை இவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? பாஸ்ட் எனக்கு சரியா, பாஸ்ட் எனக்கு சரியா, சரியா ஜோம் நல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில வருஷம் ஆச்சு, நான் அப்பதான் நினைச்சேன், இந்த சபையில வர்றவங்க எவ்வளவு நுட்பமா பாஸ்டரை வாட்ச் பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன், அவங்க வீட்டுல போயிருக்கும் போது கேரக்டர் இவ்வளவு நேரம் ஜோம்னாரு, எங்க வீட்டுல இவ்வளவு நேரம் தான் ஜோம்னாரு. எவ்வளவு நுட்பமா ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெபம் எவ்வளவு நேரம் பண்ணுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, அந்த ஜெபத்தை அவர் இருதயத்திலிருந்து பண்றாரா, அவர் வாயிலிருந்து பண்ணுகிறாரா என்பதான் முக்கியம். இருதயத்திலிருந்து பண்ணுனா தலையில கை வச்சுட்டு கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் ஒரு மனப்புறம் ஆசீர்வதிக்கணும், முடிஞ்சு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நான் அப்படியே இல்லாம தலையில கை வச்சுட்டு நான் வேஷம் போட்டு 1 மணி நேரம் கூட சொன்ன முடியும் உங்களுக்காக. ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வாதம், வாயில ஆசீர்வாதம் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாயில ஆசீர்வதித்து இருதயத்துல சபைக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிச்சிடாதீங்க, ஆண்டவரே சரிப்பட்டு வராது. நான் அப்படி இருதயத்தில் நினைச்சா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துக்கத்தோடே செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக. ஊழியக்காரங்க வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. ஒரு திருச்சபையை பார்த்து அவர் அப்படி சொல்றார். அங்க இருந்த விசுவாசிகள் எல்லாம் அவருக்கு சந்தோஷமாக மட்டுமல்ல கிரீடமாக இருந்திருக்கிறார் என்றால், எப்போது இந்த ஊழியக்காரர் எந்த விசுவாசியை காணாதுன்னு தலையில தூக்கி சுமந்துகிட்டே அலைகிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அந்த விசுவாசிகள் ஒருத்தங்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களுடைய கண்களை பிடிங்கி எனக்கு கொடுக்கணும்னாலும் வாசிருக்கிறீங்களா பைபிள்? இதெல்லாம் உங்க கண்களை பிடிக்கி கொடுக்கனாலும் கொடுத்துரு. எவ்வளவு அன்பு பாருங்க. யாருக்கு? நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் தான் எங்க மேல அன்பு செலுத்தணும், ஆனா நாங்க உங்க மேல அன்பு செலுத்த அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அப்படி இல்லை பாருங்க. பவுல் போறாருன்னு சொன்ன உடனே ஒரு இடத்துல ஊழியத்தை செய்யறாரு, ஊழியத்தை விட்டுட்டுனா வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. அவரை விடுறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. வெகு நேரம் கழுத்தை கட்டிக்கிட்டு செஞ்சாங்களாம். பைபிள்ல தான் இருக்குமா அந்த வசனம்லாம், நானா எடுத்து கட்டிலாம் சொல்லலை. வெகு நேரம் கழுத்தை கட்டிக்கிட்டு வந்து என்ன செய்தாங்களாம்? யாருடைய பிரிவை விரும்பல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்தை விட்டு அந்த சபை விட்டு போறதை இவங்க விரும்பவே இல்லை. இப்ப நான் போறேன்னு சொன்னா எத்தனை பேர் விரும்புவீங்க? எத்தனை பேர் என்ன முடிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடுமையான நெருக்கடி எனக்கு. அப்படி பிரச்சனை கொடுத்தவங்க சபை விட்டு போயிட்டாங்க. சிலரெல்லாம் ஆண்கள் வந்து அந்தந்த காலத்தில் அவர் களை எடுக்கிற, நம்ம களை எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம களை எடுத்தால் ஒரு களை எடுக்கும்போது பயிரும் சேர்ந்து பிடிக்கிட்டு வந்துடும். ஆண்டவர் களை எடுத்தால் கரெக்டாக யாரை களை எடுக்கணும் அவங்கள மட்டும் தான் வந்து என்ன செய்வார்? களை எடுப்பார். எனவே யாரையும் நான் களை எடுக்கிறது இல்லை. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே விட்டுட்டு எங்கே போயிட்டேன்னா திருநெல்வேலி ஒரு சபையிலவே உட்காந்துருந்தேன். அங்கேயும் இருந்துட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்தது. இங்கே வேற ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டேன். ஏன்னா சபை வந்து நடத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு வேற ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டேன். எனக்கு வேதனைன்னா அவ்வளோ வேதனை. இந்த சபையை நடத்துறதை விட வேற எங்கேயாவது ஓடிடலாமன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பழையபடியும் ஆண்டு சொல்ற, நீ இந்த சபையை தான் நீ நடத்தணும்னு சொல்றாரு. காலங்கள் தோறும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் தீர்ந்துருது, ஆனால் சபையில் பிரச்சனை வந்து அவ்வளோ ஈஸியாக தீர்க்க முடியல. ஏன்னா குடும்பத்தில் 4-5 பேர் இருப்பீங்க, சபையில் நிறைய பேர்லாம் இருக்கிறீங்க. எனவே சபையை நடத்துக்கிறது என்பது ரொம்ப. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது என்ன ஞாபகம் இல்லை, உலகத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் கஷ்டமான வேலை அது. இது சும்மா யாரோ வந்து கண்டுபிடிச்சது இல்லை, இது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதில் 2வது கஷ்டமான வேலை வந்து இந்த கிறிஸ்தவ சபையை நடத்துகிற ஊழியக்காரருடைய வேலை தான் 2வது கஷ்டமான வேலை. முதல் வேலை என்னங்கிறத மறந்துட்டேன். முதல் வேலை வேற ஒன்று, ஆனால் 2வது கடினமான வேலை யாருடைய வேலை? காலையில் கல்யாண வீடு சிரிச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ணணும்.
சாயங்காலம் செத்த வீடு அழுதுகிட்டே பிரசங்கம் பண்ணணும். இருதயத்துக்குள்ள சிரிப்பு வந்தாலும் சரி, அழுக வந்தாலும் சரி, அதை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அப்பந்தான் என்னைக்கு எடுத்து நீங்க பேசுனீங்க என் காதில் வந்து ஒருத்தங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்க ஜோம்னா வரீங்க, ஆண்டவரே இவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவர், சிரிச்சுக்கிட்டே நான் ஜோம்னி அனுப்பணும், சிரிச்சுக்கிட்டே ஜோம்னி அனுப்பணும். எதுவுமே நான் வந்து காட்டிடக்கூடாது. இது யாருடைய கஷ்டம், யாருக்காக நாங்கள் இவ்வளவு காரியத்தை பண்ண வேண்டியது இருக்கு? சபை சிதறிடக்கூடாது. ஆண்டவர் தந்த மந்தை அல்லவா, அந்த மந்தையை கட்டுக்கோப்பா கெட்டி காத்து கொண்டு போகணும் என்பதற்காக சிலரெல்லாம் நினைச்சா ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். அந்த வேதனையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். வேதனையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். வேதனையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் உங்களுக்காக உபவாசம் இருந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்காக நாங்கள் போதனை பண்ணுறோம். சபையில் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது யார் மேல உள்ள வெறுப்புலலாம் நான் ஆலோசனை சொல்றதே கிடையாது. நீங்க நன்றாக இருக்கணும், வாழ்ந்து சுகித்திருக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனா அதே வேளையில் ஆன்மீக காரியங்கள்ல நீங்க நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு சிலர் நான் பார்க்கிறேன், ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துற சில காரியங்களை சிலர் வளர்ந்திருக்கத்தான் செய்கிறீர்கள், நான் அறிகிறேன். ஆனா சிலர் மற்றவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இருக்கிறீர்கள். ஆன்மீக காரியத்துல ஒரு நபர் வளர்கிறார்கள் என்றால் நீங்கள் அடுத்தவங்க சபையில வந்து ஊக்கம் கொடுக்க வேண்டும். தோட்டத்தில் இருக்கிறதான மரங்களுக்கும் வீட்டில் இருக்கிறதான மரங்களுக்கும் என்ன இருக்கு? தோட்டத்தில் இருக்கிற ரொம்ப வேகமாக வளரும். ஏன் வேகமாக வளருது? பார்த்து வளரும். பக்கத்தில் இருக்கிற மரத்தை பார்த்து இது வந்த உடனே அடுத்த நாள் இது வளருமா? போட்டியில வந்து என்ன செய்கிறது? போட்டியில வளருமே ஒழிய இது அடுத்த மரத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்காது. அதுதான் கிறிஸ்தவம். வளரணும், ஆனா அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பாதிக்க கூடாது. ஒரு நபர் அதிகமாக ஜெபம் பண்றாங்களா, நீங்க அதை விட அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நபர் சீக்கிரத்தில் ஆராதனைக்கு வர்றாங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வாங்க. ஒரு நபர் அதிகமா கொடுக்கறது போல நீங்க உணர்கிறீங்களா, நீங்க வந்து அதிகமா வந்து என்ன செய்ய கொடுங்க. நீங்க அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எக்காரணம் கொண்டு மட்டுப்படுத்தவே கூடாது. வேதத்தில் அமலேக் என்று சொல்கிறதான ஒரு ஜாதியை குறித்து நம்ம வந்து வாசிக்கிறோம். நீங்க எடுக்கணும், அந்த அமலேக் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகோதரர்கள் தான். நீங்க சந்ததியில பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகோதரர்கள் தான், ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்போ இந்த அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போகும்போது வழிமறித்த செய்கையை நான் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கு என்ன செய்தானா, வழிமறித்தான். நீங்க அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதான நீங்க அந்த கானான் தேசத்துல போக விடாதபடி நீங்க வழி மறித்தீங்க, எனவே உங்களுக்கு சாபம் என்று சொல்லி ஆண்டவர் அமலேக்கு ஆண்டவர் சபிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒருவருக்கும் நீங்க வளர வேண்டும். ஒருவரை பார்த்து ஒருவர் வளர வேண்டும். நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாளுக்கு நாள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாளுக்கு நாள் ஊழியங்களில் நீங்கள் ஆத்துமாக்களை வந்து அழைத்து வர வேண்டும். வருகிறதன் ஆத்துமாக்கள் நீங்கள் வந்து பராமரிக்க வேண்டும். சிலர்கள்லாம் இந்த சபையில ஆத்துமாக்கள் வரும்போது ரொம்ப அன்பா உபசரணம் பண்றீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க. ஆனா சிலர் பார்ப்பாங்க, பேசுவாங்க, டக்குன்னு ஒரு தீயை போட்டு வந்துருவாங்க, ஒரு தீயை கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கடைசியில் ஒரு பொருத்தை பொருத்தி விட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அது பாட்டுக்கு எரிஞ்சு புகைச்சிட்டு கிடக்கும். சிலது புகைஞ்சி சபையே புகைய வச்சிடும். சமாதானத்திற்கு ஏதுவானவர்களை பேசுங்க, ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதுவானவர்களை வந்து பேசுங்க, அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை பேசுங்க, சமாதானத்திற்கு ஏதுவானவர்களை பேசுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரிவினைக்கு ஏதுகரமான வார்த்தைகளை பேசவே பேசாதீர்கள். சபையில நிறைய குறைகள் இருக்கதான் செய்யும். குறைகள் இல்லாத சபையை பார்க்கவே முடியாது. ஊழியக்காரங்க தான் சில வேளையில குறைகள் இருக்கதான் செய்யும். அதை சிலர் பொறுத்துக் கொள்றாங்க. ஏன் நீங்க பொறுத்துக் கொள்ளக்கூடாது? அப்பதான் பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் நீங்கள் பலவீனத்தை கண்ட போது என்ன தேவதூதனை போல நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்றாரு. நான் அந்த இதெல்லாம் விழாக்கெல்லாம் நடத்தணும். அதில் ஒரு சில காரியங்கள் நான் விட தான் செய்துட்டேன். எப்போதும் சமையல் பண்றவங்களுக்கு என்ன கொடுக்கறது உண்டு, அப்பதானே கழிச்சு கொடுக்கறது உண்டு. மறந்துட்டேன், திட்டம் போட்டில்ல, என்ன செய்தாச்சு, அவங்க கொடி பிடிச்சிருக்கணும் இதுக்குள்ள. ஆனால் அவங்க பிரச்சனையை பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவங்க சாதாரணமாக சிரிச்சுட்டேன், பாஸ்டர் நீங்க குடிப்பீங்களா குடிக்கல பாஸ்டர் அப்படின்னாங்க. இது ஒரு குறைவு தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. அதுதான் சபை.
சபையில் உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறதா இருந்தா அப்படிதான் வந்து இருக்கணும். இல்ல அவங்க கொடி பிடிச்சிட்டு நீங்க அவங்கள தான் பெருசா நினைச்சீங்க, எங்களை மறந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க ஊழியக்காரங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். இன்னும் யாரோ சொன்னாங்க, கேள்வி பதில் கேட்பீங்களா, என்ன செய்யல, கேள்வி பதில் அது குறவு தான், நேரம் இல்லை, மொத்தமா வச்சு கேள்வி பதில் கேட்டு பிரைஸ் கொடுப்போம். இன்னும் ஒரு சில காரியங்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது ஒரு மனுஷன் ஒரு காரியங்களை செய்யும் போது சில நேரங்களில் வந்து என்ன செய்யுது எத்தனை காரியத்தான் டென்ஷன். வேலையை நான் முன்னின்று செய்யட்டாலும் எல்லாம் பரம என் மேலதான் இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. நல்ல நேரம் வந்து ஆம்பிளிஃபயர் வந்து பார்க்க, ஆம்பிளிஃபயர் ஒர்க் பண்ணல, ஒன்றும் எல்லாம் கரண்ட் பிரேக் இருக்கு, என்ன பண்ணனே எனக்கு தெரியல. டென்ஷன், அவ்வளோ டென்ஷன். அந்த டென்ஷன்ல ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு வாங்கின புதிய ஆம்பிளிஃபயர் ஓரக்கட்டி இந்த டென்ஷன்ல ஒன்றும் பண்ண முடியாது, கடைசியில் நம்ம ஆறுதலே சரியாக நடத்த முடியாமல் ஆயிரும்னு வாங்கின புதிய ஆம்பிளிஃபயரை நியூ இயருக்கு முன்னாடி அதை பயன்படுத்தணும்னு சொல்லி தான் வந்து வாங்கினது. அந்த கனெக்ஷன்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே முதல்ல இருந்த மாதிரியே வச்சு தான் வந்து பயன்படுத்தணும். டென்ஷன், அவ்வளோ டென்ஷன். அந்த டென்ஷன்ல நமக்கு சரியா வந்து அதை பயன்படுத்த தெரியல. நேற்று தினத்தில் வந்தாங்க, ஒரு ரிப்பேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க மாட்டாங்க, கரெக்டாக வந்து என்ன செய்யுது, ஒர்க் பண்ணுது. டென்ஷன், அவ்வளோ டென்ஷன். சமையல் காரியத்தில் டென்ஷன், ஆட்டை பிடிக்கணும், யாரை பிடிக்கணும், எங்க கேட்கறது, அதுல டென்ஷன். சமையல் காரியம் எல்லாமே நம்மகிட்ட தானே சொல்றாங்க. ஒரு உப்பு இல்லைனாலும் நம்மகிட்ட தான் சொல்றாங்க, உப்பு கூடிட்டாலும் நம்மகிட்ட தான் சொல்றாங்க. அது சாதாரணமாக சொல்லிட்டு விட்டா பிரச்சனை இல்லை. அதையே நீங்கள் பிரச்சனையாக்கணும். நீங்க ஆண்டவர் மேல் அன்புள்ளவங்க இல்லை, சபையின் மேல் அன்புள்ளவங்க இல்லை, பாஸ்டர் மேல் அன்புள்ளவங்க இல்லை. தயவு செய்து இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்க ஆர்வனாயிருங்க, ஊராயிருங்க. என் கையை பிடிச்சி கீழே இழுத்து தாக்காதுங்க. உங்களால் தூக்க முடியும்னா தூக்குங்க, இல்லையா என்னால் அப்படிலாம் தூக்க முடியாது, நான் ஓரமா இருந்துக்கிட்டேன் அப்படின்னா ஓரமா போய் உட்காந்துருங்க. உங்களை ஒன்றும் கேட்க போறது இல்லை. நீங்க ஒரு கொடுத்து வச்ச சபையில இருக்கீங்க, வந்தா சேர்த்துக்கிடுவோம், வரலன்னா விட்டுருவோம், காணிக்க தந்தா வாங்கிக்கிடுவோம், இல்லைன்னா வந்து வாங்க மாட்டோம், தரலன்னு கேட்க மாட்டோம். எந்த ஒரு காரியத்திற்கும் கட்டாயம் கிடையாது, பிரசங்கத்தோடு சரி. எனவே இந்த சபையிலே உங்களால இருக்க முடியலன்னா எந்த சபையில போய் எப்படி இருக்க போறீங்களோ சரி. எந்த சபைக்கு போனாலும் உங்களை கூப்பிடுறதுக்கு ஆயத்தமா தான் இருப்பாங்க. சபையை மாற்றி போகலாம், ஆண்டவர் வகுத்த சபையை தேர்ந்தெடுத்து தர்றது நீங்க இல்லை, மறந்துடாதங்க. உங்களுக்கு சபையை தேர்ந்தெடுத்து தருகிறது யாராகும்? ஆண்டவர். எந்த சபையை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறாரோ அந்த சபையில நீங்கள் நாட்டப்படுங்க. நீங்க கீரை செடி மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க ஒரு ஒலிவ மர கன்றுகளை போல நாட்டப்படணும். நீங்க கீரை செடி வந்து கோழி கிண்டி போட்டுரும், கீரை செடியை வந்து மாடு மிதிச்சு போட்டுரும். ஆனா ஒலிவ மரத்தை எதுவுமே மிதிக்க முடியாது. அது வந்து நல்ல நாட்டப்பட்டு நல்ல விருட்சமாக ஓங்கி வளர்ந்து அலங்காரமா இருக்கும். நீங்க எல்லாம் சபையில அலங்காரமா இருக்கணும். இந்த அலங்காரத்தை விரும்பினா இந்த அலங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு வந்து என்ன செய்வார்? தருவார். நீங்க ஒரு ஆரோனை போல ஒரு ஊரை போல இருந்தா இந்த ஆரோனுடைய சந்ததிக்கு ஆசாரிய பட்டத்தை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தா. அது அவர்களுக்கே உரியது. அதுக்கு வேற யாராயும் போல சபிக்கப்படுவாங்கன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து வர வேண்டுமானால் நீங்கள் ஊழியக்காரருடைய கரத்தை என்ன செய்யுங்க. எத்தனை பேருக்கு ஊழியம் வளரணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஆத்மாக்கள் வளரணும்னு ஆசை, வரணும்னு ஆசை? இல்லை இவ்வளோ போதுமா? இல்லை பாஸ்டர் நாங்கள் எங்கள் ஊருக்காரங்க மட்டும் இருக்கிறோம் பாஸ்டர், யாரோ ஒருக்காரங்க வராங்க அப்படின்னு நினைக்கலாம். சபை என்பது நோவா பேழையில் என்னெல்லாம் உண்டு? சிங்கமும் உண்டு, புலியும் உண்டு, யானையும் உண்டு, ஊர் பிராணிகளும் உண்டு, எல்லாம் உண்டு. அது எல்லாம் எங்க தான் இருக்கும்? எல்லாம் சபைக்குள்ள தான் இருக்கும். ஆனா ஒண்ணுக்கு சண்டை போடாது, எல்லாம் சமாதானமாக இருக்கும், எல்லாம் அமெரிக்காக இருக்கும். எதனால அமெரிக்கா இருக்குன்னா அங்க இருக்கிறதால நோவாவுக்கு கட்டுப்பட்டபடினாலதான். நோவா சொல்றது அங்க தேவ வாக்கு. நோவா மிஞ்சாங்க எதுவுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள சமாதானமாக வைத்திருந்தது போல நீங்கள் இந்த சபையில பேழையாக நினைத்து உட்கார்ந்து இருக்கிறதான வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். உங்களுக்காக இரவும் பகலும் நாங்க வந்து என்ன செய்யறோம்? இரவும் பகலும் நாங்க ஜோம்புறோம். நேற்றுலாம் 12 மணி 12 காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில வேலைகள்
அதற்கு பிறகு உட்கார்ந்து நான் வந்து என்ன செய்திருக்கிறேன், ஜோம் இருக்கிறேன். எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நினைச்சு ஜோம் பண்றேன். உங்களை நினைக்கும் போது எனக்கு என்ன வந்துடக்கூடாது, என்ன வந்துடக்கூடாது, என்ன வந்துடக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது. உங்களை நினைக்கும் போது எனக்கு என்ன வரணும்? அவரு பவுல் சொன்னார் அல்லவா, எவ்வளவு சந்தோஷமானவங்க எனக்கு கிரீடமா இருக்காங்களே, அப்படி நான் நினைச்சிட்டேன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? தயவு செய்து பணம் பொருள் மட்டும் ஆசீர்வாதம் நினைத்து விடாதிருங்க. அது கிடைச்சிடும், மன நிம்மதி கெட்டு போயிடும். மன நிம்மதி கெட்டு போச்சுன்னா அது இருந்தஎன்ன இல்லாம இருந்தஎன்ன. பணம் இருந்தா மன நிம்மதி இருந்தா தான் நீங்க வந்து நன்றாக வந்து வாழ முடியும். கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடை கட்டிடலாம், அந்த வீட்டில் நீங்க படுக்கும்போது நல்ல நிம்மதியான அமெரிக்கையான தூக்கம் வரணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏகப்பட்டதான பணம் பொருள் கிடைக்கலாம், சாப்பிடணும், அதன் ஆசீர்வாதம். எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருந்தால் அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. பணக்காரங்கிட்ட போய் கேளுங்க, சமாதானத்தினுடைய மேன்மை என்னன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பணம் இல்லாதவங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு பணம் தான் வந்து சமாதானம் நினைச்சிட்டு இருப்பீங்க. பணம் சமாதானம் அல்ல. நாங்க பணம் இல்லாத நேரத்துல சமாதானமா தான் இருந்தோம், இப்போது சமாதானமாகத்தான் இருக்கிறோம். பணம் இல்லாத நேரத்துல சமாதானம் போயிருக்கும் என்றால் ஆண்டவரை தேடி இருக்க முடியாது, ஊழியத்தை செய்திருக்க முடியாது, உங்களுக்காக ஜெபித்திருக்க முடியாது, உங்களுக்காக உபவாசம் இருந்திருக்க முடியாது. அப்போ நாங்க சமாதானத்தோடு தான் இருந்தோம், இப்பவும் ஆண்டவர் சமாதானத்தோடு தான் வந்து வைத்திருக்கிறார். இந்த மெய் சமாதானம் உங்களுக்கு நிலைத்திருக்கணும்னா கர்த்தருடைய மகிமை உங்களில என்ன ஆகும்? வெளியிறக்கமாகும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிட, வீட்டில் போய் தியானித்து பாருங்க. அதுல லூக்கா 3:4-5 ஏற்கனவே வாசித்த வசனம் தான். லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிருங்க. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய மகிமையை இரட்சிப்பை வந்து காண்பார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மலைகள் எல்லாம் என்ன ஆகணும்? மலைகள் குன்றுகள் என்ன ஆகணும்? எதை மலையை நினைச்சு வச்சிருக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை, ஒவ்வொரு பெருமை உள்ள இருக்கு, ஒவ்வொரு பெருமை உள்ள இருக்கு. சிலருக்கு பணம், சிலருக்கு ஜாதி, சிலருக்கு அழகு, சிலருக்கு படிப்பு, சிலருக்கு குடும்ப கௌரவம், ஏதோ ஒண்ணு நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது முதல்ல வந்து மட்டமாகணும், அது முதல்ல மட்டமாகணும். நீங்க நினைக்கக்கூடியது ஒன்று, இந்த ஆண்டவர் இயேசுவே உயர்ந்தவர், இந்த ஒண்ணமத்தை நினைக்க, வேற எதையுமே நினைக்காதிருங்க. வேற எதை நீங்க மேலா நினைச்சாலும் கர்த்தருடைய மகிமை உங்களிலே வெளியிறக்கமாகாது. உங்களுக்கு இருக்கிறதான எதை மேன்மை நினைக்கிறீங்களோ, எதை பெருமை நினைக்கிறீங்களோ, அது என்ன செய்யப்படணும்? மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படணும், கோணலான வழிகளெல்லாம் நேராகணும், கரடு முரடானவைகளெல்லாம் சமமாகணும். கரடு முரடான வாழ்க்கை ஆசீர்வாதங்களை ரொம்ப ரொம்ப தாமதப்படுத்தும். ஒரு பாதை கரடு முரடா இருக்குன்னா பள்ளங்களும் மேடும் வந்து அது சேர்ந்து இருக்கும் என்றால் அதுல போகிறதான வாகனத்தால வேகமாக போக முடியாது. வாகனம் 1 கோடி ரூபாய் வாகனமா இருக்கலாம், ஆனா இந்த ரோடு வந்து கரடு முரடாக இருந்தால் அந்த ரோட்ல இதால வந்து வேகமாக போக முடியாது. நீங்கள் நல்ல ஒரு ஆண்டுடைய பிள்ளை போல வந்து இருக்கலாம், அநேக காரியங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக வாழலாம், ஆனா இன்னும் கரடு முரடான ஒரு எண்ணம், கரடு முரடான பேச்சு, கரடுமுரடான செயல்கள் இருக்குமானால் இந்த கர்த்தருடைய மகிமை வெளியிறக்கமாகிறது என்னாகும்? மெதுவா, தாமதமா. ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், இருக்கிறீங்களா? நான் அல்ல, எனக்குள் நீங்களே, நீங்களே எனக்குள் வரலாம். சிலர் ஆண்டுடைய காரியம் தெரியாம யார்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? சில காரியங்கள் எங்களுக்கும் தெரியாதுக்கு என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னா சொல்லிடலாம் தைரியமா. நமக்கும் தெரியல அப்படின்னா அது எதுல வைக்க வேண்டியதான்? அது ஜெபத்துல வைக்க வேண்டியதான். ஜெபத்துல வச்சு ஆண்டவர் தெளிவான வழிகாட்டுதல் தரும்போது அதை செய்தா அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமானதாக இருக்கும். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து வரணும்னா நாம நம்முடைய வாழ்க்கையில கரடுமுரடான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன படுத்திடணும்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்கம்மா,
கேட்க மாட்டேங்கிங்க. கொஞ்சம் விரும்ப செய்யுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், எதுவா இருந்தாலும் கேட்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஆபிரகாம் குழந்தைய கேட்கும் போதே ஆண்டவர் கேட்கிறான்னு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கேட்கிறான்னு கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷன் கேட்டா கொடுத்துருக்க மாட்டார், வேற யார் கேட்டாலும் கொடுத்துருக்க மாட்டார். என் தேவன் சும்மாலாம் கேட்க மாட்டார். என் மேல அளவு கிடந்த, உங்களுக்கு எவ்வளவு அளவு கிடந்து அனுபவிச்சிருக்காரு தெரியுமா? அளவு கிடந்த அன்பின் நிமித்தமாகத்தான் உங்களை சில காரியங்களை கொஞ்சம் மட்டா வச்சிருக்க, கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க ஆண்டை விட்டு தூரம் போயிடவே, நீங்க சிலரை கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டா யாரை விட்டு தூரம் போறீங்க? ஆண்டை விட்டு தூரம் போறீங்க, சபையை விட்டு தூரம் போறீங்க, பாஸ்டருடைய ஐக்கியத்தை விட்டு தூரம் போறீங்க, விசுவாசியுடைய ஐக்கியத்தை விட்டு தூரம் போறீங்க. இதுக்கு மேல ஆசீர்வதிச்சா ஒருத்தரை நீங்க வகை வைக்க மாட்டீங்க. முதலே தீர்மானம் பண்ணிருங்க, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போயிடாதாங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா எவ்வளவு உங்களுடைய தலை வானவரியந்தான் உயர்ந்தாலும் ஆண்டவருக்கு கட்டுப்படுவேன், சபைக்கு கட்டுப்படுவேன், பாஸ்டர் மதிப்பேன், உடன் விசுவாசிகளை மதிப்பேன், பணம் பொருள் அடிப்படையில் நான் என்னுடைய இருதயத்தை மாற்றி கொள்ள மாட்டேன். தீர்மானம் பண்ணி ஜெபித்து பாருங்க. அப்பதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதே காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் பிள்ளைகள் வந்து மேன்மைத்தைங்கிறதான ஒரு பிள்ளைகளாக வந்து மாறுவாங்க. இது இப்பவே இருதயத்துல நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னு பண்ணிடுவேன், இப்படி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா தர்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, என் மாப்பிள்ளை வந்து சம்பாத்தியம் பண்ணணும்னா என் மாப்பிள்ளை சம்பாத்தியத்தை மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கும் மாப்பிள்ளைய சகோதர சகோதரர்களுக்கும் நான் கொடுக்க விட மாட்டேன். யாரு சம்பாத்தியம் பண்ணல, சம்பாத்தியம் பண்ணல, பண்றதுக்கு முன்னாடி இருதயத்துடைய எண்ணத்தை வாயில சொல்லியாச்சு. எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? நல்ல திறமை உள்ள மாப்பிள்ளை தான், நல்ல திறமை உள்ள மாப்பிள்ளை தான். சம்பாத்தியம் பண்ணதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் கிடைச்சது, சம்பாத்தியம் பண்ணது நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. எல்லா வாய்ப்பும் கிடைச்சி கடைசியில் வந்து கொரோனா லாக் பண்ணி விட்டுச்சு எல்லாத்தையும். வாயுடைய வார்த்தையினாலே நீ பிடிப்பட்டாய், கவனமாக இருக்கணும். வாயுடைய வார்த்தை வந்து நல்ல வார்த்தையாக இருந்தால் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி வந்து உதவி செய்வார். நீ வாயுடைய வார்த்தையில முதல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடியே இப்படி தரங்கட்ட சுபாவத்திலிருந்து தரங்கட்ட வார்த்தைகளை வாயில வந்து வசனித்தா கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவ இப்படி பேசுறாளே, கொடுத்ததுக்கு பிறகு இவ யாரையும் வகை வைக்க மாட்டா என்று சொல்லி ஆண்டவர் தரமாட்டா. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அப்படிதான் நினைக்க வேண்டும். உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அப்படிதான் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் ஆண்டவர் உங்கள் மேல அன்பு பாராட்டி இன்னும் மேல் ஆசீர்வதிப்பார். வார்த்தைகள் வரத்தான் செய்கிறது. நான் முடிக்கிறேன், சமயம் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. எல்லாரும் முழங்கால் பிடிட்டு, கர்த்தாவே உங்களுடைய மகிமை வெளியரங்கமாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகும் போது கண்கள் யாவும் அதை காணும் என்று சொல்லி இருக்கிறீங்க. என்னுடைய தேசத்தார் அதை காண்பார்கள், என்னுடைய உறவுகள் அதை காண்பார்கள், நான் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்கள் காண்பார்கள், நான் போகிற வருகிற இடத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் அதை காண்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் இதற்கென்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமையான காரியங்களை என்னை வெளிப்படுத்துங்க. மகிமை என்னில் வெளியரங்கமாக்குங்க. ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னிங்க. பலவீன பாவினான் சுகவீன தேகினான் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல். பலவீன பாவினான் சுகவீன தேகினான் உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல். உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவீர். என்னை சுதேவனே என்னை நடத்துவீர். என்னை சுதேவனே உம்மை நான் இயேசுவே ஆரோகன் பாண்டவே உத்தம ஜீவியான் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியான்
கர்த்தாவே உம்முடைய மகிமை எங்களிலே வெளிப்படுவதற்காக நாங்கள் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மலைகள் குன்றுகள் சமமாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கோணலானவைகள் நேராக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே கரடு முரடான அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி சமமான கர்த்தாவே வெளியாக மாறு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான அபிஷேகத்தினாலோ இதற்கான வல்லமையினாலோ ஒவ்வொருவரையும் நிரப்பி கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் வெளியிறங்கமாக செய்ய ஆண்டவரே. கர்த்தருடைய செய்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க. இதை நாங்கள் ஒரு வாக்கியமாக எண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தந்ததான வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை எங்களிலே இந்த வருடத்தில் வெளியரங்கமாக செய்ய போகிறபடியால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களும் காணும்படியாக மகிமையை வெளியரங்கமாக்குவதற்கு கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் மலை போல் நினைக்கிறதான எல்லாவற்றையும் நாங்கள் சோத்திரமற்றை தாழ்த்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாருங்க ஆண்டவரே. கோணலான காரியங்களை எங்களை விட்டு மாற்றி போட கிருபை தாருங்க ஆண்டவரே. கடுமரடான வாழ்க்கையை சரிப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதை மாற்றக்கூடியதான அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போது எல்லா ஜனங்களிலும் இறங்குவதாக எல்லா விசேஷித்த ஆவினால் நிரப்புவீராக ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் பொழுது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரும் விலை காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயலுக்கு எங்கள் எல்லாரும் விலை காத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய வஞ்சக விலைகளுக்கு எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. வருகை தாமதிக்க மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்கும் நம்ம எதிர்கொண்டு வரத்தக்க ஜீவியத்தை தந்து தேவனாமை வழி நடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.